ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள். இந்த ஆண்டு அட்சய திருதியை எப்போது, என்ன சிறப்பு தெரிந்து கொள்வோம். அட்சய திருதியை சிறப்புகள். இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகை நாட்களில் ஒன்றாக அட்சய திருதியை உள்ளது. இது செல்வ வளம் மற்றும் புதிய ஆரம்பத்திற்கான நாளாக கருதப்படுகிறது. அதனால் இந்த நாள் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கும் மகாலட்சுமிக்கும் அவரது பதியான திருமாலுக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. அட்சய திருதியை அன்று நாம் செய்யும் வழிபாடுகள் அனைத்து விதமான துன்பங்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை நீக்கி மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தரும் என்பது நம்பிக்கை. அதனால் இந்த நாளில் மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளம் வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். குறிப்பாக அட்சய திருதியையில் தங்கம் வாங்கினால் ஆண்டு முழுவதும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் தான் இந்த நாளில் தங்கம் வாங்கும் பழக்கம் மக்களிடம் உள்ளது. அக்ஷய திருதியை 2024. அக்ஷய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்பிறையில் வரும் திதியில் கொண்டாடப்படுகிறது. 2024 ஆண்டில் மே 10 வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்று காலை 6:33 மணி துவங்கி மே 11 காலை 4:56 மணி வரை திருதியை திதி உள்ளது. மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது. தங்கம் வாங்கும் சென்டிமெண்ட். இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அன்று அபூஜ உள்ளது. அபூஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை. அதனால் தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது. தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை. புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களின் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அட்சய திருதியை தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது. அதனால் தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது. அட்சய திருதியை அன்று வழிபடும் முறை. அட்சய திருதியை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும். பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும். பிறகு மகாலட்சுமியையும் திருமாலையும் வழிபட வேண்டும். அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும். அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும். முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காய்ச்சி வைத்தும் வழிபடலாம். அட்சய திருதியைக்கு ஏன் இத்தனை சிறப்பு? அக்ஷய திருதியை என்பது இந்தியாவில் வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுவதாகும். இந்துக்கள் மட்டுமின்றி ஜைனர்களும் இந்த நாளை கொண்டாடுவது உண்டு. பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்பிறையின் 3ஆம் நாளில் கொண்டாடப்படும். இது பரசுராம ஜெயந்தி என்றும் கொண்டாடப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் அக்ஷய் என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது. எல்லையில்லாத அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும். புதிய தொழில் துவங்குவது, புது வீடு குடிபோவது போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும். இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது. அட்சய திருதியில் தங்கம் வாங்க காரணம். மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான திருமாலுக்குரிய நாளாக அக்ஷய திருதியை நாளை இந்து புராணங்கள் சொல்கின்றன. திரேத யுகம் துவங்கியது இந்த நாளில்தான் என சொல்லப்படுகிறது. பெருமாளின் 6வது அவதாரமாக பரசுராமரின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது. பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் மக்களின் வாழ்விலும் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம், வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள். திதியில் என்ன செய்தாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம். அதனால் தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவதை வழக்கமாக வைத்துள்ளனர். அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. அதனால் தான் தங்கம் வாங்கும் வழக்கம் மக்களிடையே தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. தங்கம், வெள்ளி வாங்க முடியாதவர்கள் அன்று உப்பு, மஞ்சள் கிழங்கு போன்ற மங்களமான பொருட்களை வாங்கலாம்.